Hello everyone, welcome to Vinayak Academy. எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். We have seen that the notification for municipal administration and water sewage அது வந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிப்ளமா ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், மெக்கானிக்கல் டிப்ளமா ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் வந்து அந்த சிலபஸ் படி என்னதெல்லாம் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா எல்லா ஆப்ரேஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன எல்லாம் டூல்ஸ் இருக்கணும், அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் 1 வந்து அதுதான் மெயினான டாபிக்ஸ். அதுக்கு யூஸ் பண்ண XNY தியரிஸ், தென் ஹென்ரி ஃபாயல் அண்ட் FW டெய்லர் அவரோட மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், தென் ஜாப் இவாலுவேஷன், ஆல்சோ மோட்டிவேட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து அந்த க்ரூமிங் அதுக்குள்ள வருவாங்க. தென் ஃபிக்ஸிங் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட், பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ஃபார் பை டிசிஷன் மீன்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகுனா ஒரு பாயிண்ட் எங்கே அதை அனலைஸ் பண்ணுறது எப்படி. நெக்ஸ்ட் ஏபிசி அனாலிசிஸ் வந்து அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரியை வந்து ஏபிசி அப்படியே டிவைட் பண்ணிட்டு எப்படி அது ஏனா என்னது, பீனா என்னது, சீனா என்னது, எல்லாத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் என்னது, ப்ரைவேட்டைஸ் கொடுக்க வேண்டியது இது, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஏபிசி அனாலிசிஸ்ல இருக்கும். தென் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, அந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அதெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கும். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ISO ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த ISO சர்டிஃபிகேஷன் அது கிடைக்கிறதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டியிருக்குது அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜர் அதுக்குள்ள இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னா ஒரு மெக்கானிக்கல் சைட் இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் சைட் எப்படி இருக்கும், ஒரு ஜாப் ஒரு ஒர்க் பீஸ் வந்து மெஷின் பண்றதுக்கு முதல்ல எந்த ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எது பண்ணணும், எப்படி பண்றதான் கரெக்டு, அந்த எங்கேயும் பிளாக் இல்லாமல் அந்த ஒர்க் ஃப்ளோ கரெக்டாக கிடைக்கும், டைம் எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும், ஒர்க்கர்ஸோட எஃபர்ட் எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அதுக்குள்ளதான் வருவாங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பிளான் லொகேஷன், அந்த பிளான் எங்கே பில்ட் பண்ணணும், எங்கே அது பிளேஸ் பண்ணணும், அதுக்காக என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அதோட பிரின்சிபல்ஸ். தென் லேஅவுட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி லேஅவுட் வேணும், ஒரு சிங்கிள் லைன் வேணுமா, பேரலா போன மாதிரி வேணுமா, அதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கும். தென் பிரைமரி செகண்டரி காசஸ் ஆஃப் an ஆக்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஒர்க்கர் இல்லைன்னா யாராவது ஒரு மெஷின் பண்றவர் இல்லைன்னா அந்த ஷாப் ஃப்ளோர் ஒர்க் பண்றோம் அதுதான் ப்ரான் டு ஆக்சிடென்ட்ஸ். அதனால அவர் எல்லாம் வந்து என்ன எல்லாம் பர்சனல் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ், ஓகே பர்சனல் ப்ரொடெக்டிவ் ஆனால் மீன்ஸ் இந்த கோகுல்ஸ், ஷீல்ட்ஸ், கிளவுஸ் எல்லாமே வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் வருவாங்க. தென் மெத்தட் ஸ்டடி ப்ரொசீஜர், அதில் வந்து ஃப்ளோ டயக்ராம், ஸ்ட்ரிங் டயக்ராம், 2 ஹேண்டட் ப்ரொசஸ், அதில் வந்து மெத்தட் ஸ்டடி ப்ரொசீஜர் வரும். ஓகே, அந்த மெத்தட் ஆஃப் obtaining the final product வந்து எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து இந்த அந்த ப்ரொசீஜரை அனலைஸ் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோ டயக்ராம், ஸ்ட்ரிங் டயக்ராம், 2 ஹேண்டட் ப்ராசஸ் சார்ட், ஓகே ஃப்ளோ சார்ட் வந்து கூட இருக்காங்க. தென் principles of motion economy, then procedure for conducting stopwatch time study, production study and ratio delay study, then objectives of pre-planning, plan means the planning முன்னாடி அதுக்கெல்லாம் என்ன what are all our aims are அதெல்லாம் routing, scheduling, dispatching and controlling, difference between inspection and quality control. அந்த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்ஷன்னா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு சப் ஜாப் அப்படி சொல்லிடலாம். டைப்ஸ் ஆஃப் பிளான் மெயின்டெனன்ஸ், PPM அதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜினா அந்த மெயினாக வந்து ஃபவுண்ட்ரி, அதே மாதிரி அந்த மெஷின்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அதுதான் இதில் மெயினாக வருவாங்க. ஃபவுண்ட்ரியில் இருந்தால் அந்த பேட்டர்ன்ஸ், கேஸ்டிங், தென் மோல்டிங் அண்ட் ஃபார் மேக்கிங், தென் வாட் வி கால் அந்த இன்ஸ்பெக்ஷன் டெஸ்டிங் லாஸ்ட் ப்ராசஸ். அதில் வந்து கேஸ்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங் இருக்குது, டை கேஸ்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாண்ட் கேஸ்டிங், சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங், ஷெல் மோல்ட் கேஸ்டிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட், எந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது இல்லைன்னா எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல இந்த கேஸ்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து இந்த கேஸ்டிங் ஸ்பெஷல் கேஸ்டிங் டெக்னிக்ஸ்குள்ள வருவாங்க.
ஓகே. தென் வெல்டிங் வந்து ரெண்டு டைப் இருக்கும், ஃபியூஷன் அண்ட் ஃபார்ஜ். ஃபியூஷன்னா ஹீட் மட்டும் யூஸ் பண்றது, ஃபார்ஜ்னா we are using heat as well as pressure. அங்க வந்து ஹீட் இல்லைன்னா கூட ப்ரெஷர் வந்தா ஃபார்ஜ் வெல்டிங் அப்படி சொல்லிடலாம். தென் ஹாட் அண்ட் கோல்ட் ஒர்க்கிங், ரீகிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் வச்சு ஏதாவது சொல்லுவாங்க, அது எப்படி அந்த டிஃபரன்ஸ் வருவாங்க. நெக்ஸ்ட் drawing, rolling and forging, metal forming operations. These are metal forming operations. metal வந்து ரிமூவ் பண்ணல, ஆனா டிஃபரண்ட் ஃபார்முலைக்கு சேஞ்ச் பண்றது, அதுக்கு drawing, rolling and forging. then powder metallurgy, ஒரு மெட்டலர்ஜி, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப what we call it இந்த பவுடர் ஸ்டேட்னா எப்படி மெட்டலர்ஜியில மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அதுதான் பவுடர் மெட்டலர்ஜி. ஓகே. then plastics, rubber and ceramics, different types of materials are. then refractories na heat resisting material, அது வந்து heat resistant ஆன ஏரியால வந்து லைனிங் மாதிரி கொடுப்பாங்க refractories. then lathe work, உங்களுக்கு தெரியும் turning work. then planer, shaper, slaughter, drilling, milling, grinding, broaching, boring and jig boring, இதெல்லாம் machines. ஓகேவா. இங்கேருந்து lathe, planer, shaper, slaughter, drilling, அங்கேருந்து இது வரைக்கும் different types of machines. then gears manufacturing process, gears எப்படி manufacture பண்ணுவாங்க, என்னெல்லாம் process இருக்கு, what is gear hobbing, அதெல்லாம் அதுக்குள்ள வரும். then heat treatment and metal finishing, press workனா sheet metal work. okay. then electrical and electronics engineering, அதுல வந்து basic ஆன அந்த laws, Ohm's law, Kirchhoff's laws, Faraday's laws. then circuits, AC and DC circuits. then last வந்து induction motor, lastல வந்து அந்த semiconductor devices. okay, transistors, capacitors, resistors, diodes, electronics, அதாவது semiconductor devices. அதுதான் electrical and electronics engineering வர topics. then unit 5 mechanics of materials, அப்படின்னா அந்த strength of materials, then material science ரெண்டுமே வந்து சேர்ந்து வருவாங்க. இங்க வந்து strength of materials, mechanical properties of metals, அது வந்து material scienceல இருக்கும். ஓகேவா. brittleness, what we call static strength, impact strength, ductility, malleability எல்லாமே வந்து mechanical properties of metals. then simple stresses and strains, stress என்னது, what is strain, அதோட equations, different types of stresses, அதெல்லாம் வந்து simple stresses and strains வரும். then what is simple stresses, simple stresses means ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகேவா. அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ், அது வந்து டிப்ளோமா ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல இல்ல, அப்படின்னா அது வந்து மோர் தென் ஒன் டைரக்ஷன்ல அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் பண்ணுவாங்க, அப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படி சொல்லுவாங்க. நமக்கு வந்து சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதுதான் ஈஸியா இருக்கும். then modulus of elasticity, stress by strain, அதுதான் modulus of elasticity. அது வந்து bulk modulus, rigidity modulus, Young's modulus, அப்படியே 3 types இருக்குது. அதுக்கெல்லாம் equation என்னது, யூனிட் என்னது, அதெல்லாம் வந்து அது பார்க்கணும். then geometrical properties of sections, அது வந்து area moment of inertia and mass moment of inertia, different means மெயினா வந்து கொஞ்சம் ஷேப்ஸ் இருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து பை ஹார்ட் பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் அதோட area moment of inertia equation, அதே மாதிரி mass moment of inertia equations. then thin cylinders bending moment and shear force, இது வந்து hoop stress சொல்லுவாங்க, hoop stress அதுல வரது டாபிக் தான் இது. next theory of simple bending, shear force 0, அதான் simple bending. okay, simple bending theory, அதோட assumptions என்னது, அதுல இருக்கிற various parameters என்னது, அதெல்லாம் வந்து theory of simple bending. then torsion and springs, torsionனா bending வந்து இப்படி இருந்தா torsion வந்து rotational இருக்கும். okay, bending வந்து arch மாதிரி இருந்தா torsion வந்து twist மாதிரி ஆகும், அதான் ரெண்டுமே வந்து டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்ஸ், டார்ஷனோட ஒரு சப் டாபிக் தான் இந்த ஸ்ப்ரிங்ஸ், அதோட டிஃப்ளெக்ஷனுக்கு, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டிஃபரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். தென் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மோஷன் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட், கியர் டிரைவ்ஸ் அண்ட் பெல்ட் டிரைவ்ஸ். கியர் டிரைவ்ஸ் மீன்ஸ் கியர் ட்ரெயின்ஸ், எபிசைக்ளிக், தென் சிம்பிள் காம்பவுண்ட், தென் பெல்ட் டிரைவ்ஸ் க்ளோஸ்ட், ஓப்பன், அந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹீட் பவர் இன்ஜினியரிங், இது வந்து தெர்மல் இன்ஜினியரிங்கோட ஒரு டாபிக் சொல்லிடலாம். ஓகேவா. ஹீட் பவர் இன்ஜினியரிங், ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் கம்பேரிசன் ஆஃப் ஆட்டோ அண்ட் டீசல் சைக்கிள்ஸ். ஆட்டோ சைக்கிள்ஸ் பெட்ரோல், டீசல் மீன்ஸ் டீசல் இன்ஜின், ரெண்டுமே வந்து என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னது, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ். மெயினா வந்து ஆட்டோ ஸ்பார்க் இக்னிஷன், டீசல் வந்து கம்ப்ரஷன் இக்னிஷன். ஆனா சைக்கிள் சொல்லும் போது அந்த பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் எல்லாம் வச்சுதான் நம்ம அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்லணும்.
தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் 2-stroke and 4-stroke engines. 2-stroke and 4-stroke engine எப்படி ஒர்க்கிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பாராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும் அதெல்லாம் வந்து அங்கே தான் வரும். தென் ஹீட் பேலன்ஸ் டெஸ்ட் ஆன் ஐசி என்ஜின், அது வந்து பெர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்துக்கலாம். தென் ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் சிங்கிள் அண்ட் மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர்ஸ். சிங்கிள் கம்ப்ரஸர்ஸ் மீன்ஸ் only one cylinder, மல்டி ஸ்டேஜ் மீன்ஸ் more than one cylinder இருக்குவாங்க. ஓகே, கம்ப்ரஷன் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அக்கம்ப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுதான் மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர்ஸ். தென் கம்பேரிசன் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் அண்ட் ரோட்டரி கம்ப்ரஸர்ஸ். ரெசிப்ரோகேட்டிங் மீன்ஸ் லீனியர் மோஷன், ரோட்டரி மீன்ஸ் ரொட்டேட்டிங் மோஷன்ஸ். அந்த ரெண்டு டைப் கம்ப்ரஸர்ஸோட கம்பேரிசன். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீம் பாய்லர்ஸ், ஸ்டீம் யூஸ் பண்ணிட்டு பாயில் ஆன அந்த பாய்லர்ஸ் அதுக்கெல்லாம் கிளாசிஃபிகேஷன் அது. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டீம் டர்பைன்ஸ். டர்பைன்னா இட் இஸ் ஒர்க் அவுட்புட் கொடுக்கணும், ஒரு மெஷின் மாதிரி சொல்லிடலாம், ஒரு மெஷினரி. அதில் வந்து ஸ்டீம் டர்பைன்ஸில் வந்து எப்படி அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குவாங்க, எப்படி ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதில் வந்து ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டீம் டர்பைன்ஸ் அதுக்குள்ளே வருவாங்க. தென் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டீம் பவர் பிளான்ட். இந்த ஸ்டீம் டர்பைன் யூஸ் பண்ணுற அந்த பவர் ஸ்டேஷன் அதுதான் இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட். ஓகே, அந்த ஒர்க்கு தான் கிடைக்கும், அந்த ஒர்க் வந்து ஜென்ரேட்டருக்கு கொடுத்துட்டு அந்த ஜென்ரேட்டர் ரொட்டேட் பண்ணி தான் கரண்ட் இல்லைன்னா பவர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. தென் மெயின் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் பவர் பிளான்ட், அனதர் டைப் ஆஃப் பவர் பிளான்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். அங்கே வந்து நியூக்ளியர் ஃபிஷன் தான் நடக்குவாங்க. அதோட மெயின் எலிமெண்ட்ஸ் என்னது, கூலிங் டவர்ஸ், தென் கண்ட்ரோல் ரோட்ஸ், அதெல்லாம் வந்து என்னது நிறைய இருக்காங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். தென் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள், ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் எல்லாம் வந்து வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள். நம்மளோட வீட்டில் இருக்கிற ரெஃப்ரிஜரேட்டர் அதோட சைக்கிள் எப்படி, டிஎஸ் டயக்ராம் எப்படி, பிவி டயக்ராம் ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும். அது எல்லாமே அந்த பிவி டயக்ராம் ஜஸ்ட் ஃப்ரம் ஒன் டயக்ராம் யூ கேன் ஃப்ரேம், மீன்ஸ் நாட் ஃப்ரேமிங், யூ கேன் டெவலப் சோ மெனி தியரிஸ். இப்படி இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், அந்த அந்த சார்ட் பார்த்தாலே தெரியும், இல்லைன்னா கிராஃப் பார்த்தாலே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. தென் ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ஹியூமன் கம்ஃபர்ட், அது வந்து ஏர் கண்டிஷனிங். ஓகே, தென் ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் விண்டோ ஏர் கண்டிஷனர் அண்ட் சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் சிஸ்டம், அதுக்கு ரெண்டுக்கும் என்ன ஒர்க்கிங் பிரின்சிபிள் இருக்குது, எந்த டிஃபரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அதுக்குள்ள வரும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இது வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ். ஒர்க்கிங் பிரின்சிபிள் கன்சர்ன் டீடைல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்கள் என்ன இருக்கும். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் எப்படியே கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. தென் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், இன்புட் வந்து கீபோர்ட் மவுஸ் எல்லாம் வந்து இன்புட், அவுட்புட் வந்து மானிட்டர் பிரிண்டர் அதெல்லாம் வந்து அவுட்புட். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கும். தென் ஃப்ளோ சார்ட்டிங், சீரீஸ் ஆஃப் ஆப்ரேஷன், சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும். தென் எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டார் ஆஃபீஸ், அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் வந்து எப்படி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. தென் கிரியேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ப்ரெசன்டேஷன், சென்டிங் இமெயில்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸில் இல்லைன்னா இஃப் யூஆர் ஒரு அந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிடும், எப்படி இமெயில்ஸ், தென் ப்ரெசன்டேஷன்ஸ், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி ரெடி பண்ணுவாங்க, தென் டாக்குமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரி. ஓகே, ஸோ அது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பிரின்சிபிள் யூஸ் பண்ணுற அந்த மெஷின்ஸ் அண்ட் த ஃப்ளூயிட் மெஷினரிஸ் இல்லைன்னா ஹைட்ராலிக் மெஷின்ஸ்னு சொல்லிடலாம். ஓகே, தென் ஒர்க்கிங் ஆஃப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர், அந்த ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதா மேனோமீட்டர். அது டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர், வேற மேனோமீட்டர்ஸ் இருக்குது, சிம்பிள் மேனோமீட்டர், இன்வெர்டட் யூடியூப் எல்லாம் இருக்காங்க. இங்க வந்து டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் அது தெரிஞ்சா பாக்கி எல்லாம் ஈஸியா அனலைஸ் பண்ண தெரியும். ஸோ டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதுவும் கூட சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் we will start from the base. So then use of venturimeter and orifice classification of mouthpieces. Venturimeter-na Bernoulli's principle use பண்ணிட்டு இந்த pressure measurement-க்காக இல்லைன்னா flow measurement, not pressure measurement, flow measurement அது கால்குலேட் பண்றதுக்கு இல்லைன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. Then orifice classification of mouthpieces, orifice classification, orifice-ஓட shape அந்த மாதிரியான classification. Working of Pelton wheel, those are hydraulic machines. Pelton wheel, Francis turbine and Kaplan turbine. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து என்ன ஒர்க்கிங் பிரின்சிபிள், எப்படி இருக்காங்க, அதோட ஹெட் இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் அங்கே வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபிளும், அது மட்டும் இல்லை சென்ட்ரிஃபிகல் பம்ப் அண்ட் கியர் பம்ப், இந்த 3 டைப் கொடுத்துருக்காங்க. தென் குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் ஆஃப் ஷேப்பிங் மெஷின், அந்த ஷேப்பர் வந்து முன்னாடி போகும்போது மெட்டல் கட் ஆகிடும், பின்னாடி வரும்போது திடீர்னு வந்துடும், அது எப்படி வருவாங்க, அதுக்கு என்ன மெக்கானிசம் கொடுத்துருக்கும், விட்வர்த் குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், சிம்பிள் குவிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், அதெல்லாம் அதுக்குள்ள வருவாங்க.
தென் டேபிள் மூவ்மெண்ட் இன் மில்லிங் மெஷின். மில்லிங் மெஷின்ல வந்து அந்த ஒர்க் பீஸ் இல்லைன்னா ஒர்க்கு கிளாம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த டேபிள் வந்து எந்த டைரக்ஷன்ல எல்லாம் மூவ் பண்ண முடியும், அதை வச்சு எந்த மாதிரி கிளாசிபிகேஷன்ஸ் இருக்காங்க அந்த மில்லிங் மெஷினுக்கு, அதெல்லாம் வந்து இங்கே வருவாங்க. தென் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இந்த மேனுஃபேக்சரிங் இல்லைன்னா மெயினா வந்து டிசைன் ப்ராசஸ்ல கம்ப்யூட்டர் இன்டெகிரேட் பண்ணினா என்னென்ன இருக்கும் அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் டிசைனுக்குள்ள வரும். CAD CAD. நெக்ஸ்ட் CNC கம்ப்யூட்டரைஸ்ட் நியூமரிக்கல் கண்ட்ரோல். அது வந்து மெஷினிங் எப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு ரியல் டைமா கண்ட்ரோல் பண்ண முடியும், அது வந்து CNC அந்த பார்ட் இருக்கும். மெயினா வந்து டிசைனிங் அண்ட் மெஷினிங் ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்றதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை, ஓகே, அதுதான் இதுக்குள்ள வருவாங்க. தென் டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ், நாட் தட் இஸ் மெஷின் டிசைன். ஓகே, மெஷின் டிசைன்ல வந்து ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. தென் ஃபிட்ஸ், லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்சஸ், எந்த மாதிரி எல்லாம் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. தென் ஸ்லைடிங் காண்டாக்ட் அண்ட் ரோலிங் காண்டாக்ட் பேரிங்ஸ், பேரிங்ஸோட ஸ்லைடிங் காண்டாக்ட் பேரிங்ஸும் ரோலிங் காண்டாக்ட் பேரிங்ஸும். தென் கிளாசிஃபிகேஷன் கேம்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், அதோட டைப்ஸ். ரொம்ப இலாபரேட்டாக ஒன்றும் கொடுக்கல, மெஷின் டிசைன் வந்து கொஞ்சம் கன்சைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் டோட்டல் 10 யூனிட்ஸ். ஓகே, டிப்ளமா ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, அதில் வந்து இவ்வளோ டாபிக்ஸை கவர் பண்ண வேண்டியிருக்குது. ஓகே, we have already started our classes, so you can subscribe to that. Okay, அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குவாங்க. If you are interested, join us. Thank you.